in English second year first semester ஒரு poem Piano and Drums by Gabriel O'Hara. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டென்ஸாக போயமாக இருக்குது. இதில் பியானோ அப்படிங்கிறது மூலமாக ஐரோப்பிய கல்ச்சரையும் ட்ரம்ஸ் அப்படிங்கிறது மூலமாக நேட்டிவ் ஆஃப்ரிக்கா கல்ச்சரையும் வந்து இதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் வந்து முதல் ஸ்டென்ஸாக பார்த்தோம்னா வென் எட் பிரேக் ஆஃப் டே எட் எ ரிவர் சைட், ஒரு ரிவர் சைடில் பிரேக் ஆஃப் டேனா காலையில் போய்கிட்டு இருக்கும்போது ஐ ஹியர் த ஜங்கிள் ட்ரம்ஸ். இவர் என்ன பண்ணான்னா ஜங்கிள் ட்ரம்ஸை கேட்குறாரு. ஜங்கிள்னா காடு, ட்ரம்ஸ்னால் நமக்கு தெரியும் ட்ரம். ஜங்கிள் ட்ரம்ங்கிறது மூலமாக வந்து ஓல்டு நேட்டிவ் கல்ச்சர், அதாவது ஓல்டு ட்ரம் மியூசிக் வித்தவுட் எனி மிக்சிங், வேறு ஏதாச்சும் ஒரு மிக்சிங் இல்லாமல் பழைய அந்த நேட்டிவ் ட்ரம் ஒலி கேட்குது. காட்டுவாசிங்க ஒலிங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி காட்டு ஒலி. அது என்ன பண்ணுதுன்னா அது பழமை வாய்ந்த ஒரு ட்ரம் ஒலி. டெலிகிராபிங், அது என்ன சொல்ல வருதுன்னா த மிஸ்டிக் ரிதம். மிஸ்டிக்னா என்ன, ஒரு மர்மமான ஏதோ ஒன்று சொல்ல வர ஒரு பலம் கொண்ட ஒரு ரிதமாக இருக்குது. ரிதம் தான் என்ன, தாளம். அது எப்படின்னா அப்புறம் பார்த்தா அர்ஜென்ட், ஏதோ அவசரமாக எதையோ சொல்ல வர மாதிரி. ரானா என்ன, வித்தவுட் எனி மிக்சிங். எந்த மாதிரினா லைக் ப்ளீடிங்னா என்ன, வலிஞ்சு வாருது. ஃப்ளஷ், சதை. அப்போ சதையிலிருந்து என்ன வலிஞ்சு வரும், சதையில் இருந்து வந்து பிளட்டு வலிந்து வரும். அதில் ஏதாச்சும் மிக்சிங் இருக்குதா பிளட்டில், இல்லாத ஒரு பியூர். ஸோ லைக் அந்த பியூர் பிளட் மாதிரி இந்த மியூசிக் எப்படி இருக்குன்னா ராவாக இருக்குமா. ஸ்பீக்கிங் ஆஃப், அது என்ன சொல்ல வருதுன்னா ப்ரைமல் யூத். ப்ரைமல்னா ஆரம்பம், யூத்னா இளமை பருவம். அண்ட் த பிகினிங், ஆரம்பத்தை வந்து நினைவூட்டுது. ஐ சி த பேந்தர்ஸ் ரெடி டு பவுன்ஸ். பவுன்ஸ்னா என்ன, அந்த பாய்ந்து பிடித்தல். பேந்தர்னா நமக்கு தெரியும் சிறுத்தை. இப்போ ஐ சி த பேந்தர் ரெடி டு பவுன்ஸ்னா அந்த சிறுத்தை வந்து இறை பிடிக்கிறதுக்கு அந்த பாய்ந்து போகிறது. த லியோபர்ட்னா சிறுத்தை புலி. ஸ்னேர்லிங், உரிமிக்கிட்டு. அபவுட் டு லீப், அதுவும் பாய்ஞ்சு போகிறது. அண்ட் த ஹண்டர்ஸ், வேட்டைக்காரர்கள். க்ரௌச் வித் ஸ்பீர்ஸ், அந்த ஈட்டியோட மெதுவாக பதுங்கி நடந்து போவாங்க இல்லையா. போய்ஸ்ட்னா என்ன, போய்ஸ்ட்னா வந்து அந்த இறை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ரெடியாக இருப்பாங்க இல்லையா, அந்த சிச்சுவேஷன். இது எல்லாமே வந்து அவருக்கு நினைவூட்டக்கூடியதாக இருக்குது. அண்ட் மை பிளட் ரிப்பிள்ஸ். பிளட் ரத்தம். ரிப்பிள்ஸ்னா என்னென்னா ஒரு சிற்றலை. ரிப்பிள் சிற்றலை. அந்த சிற்றலை அப்போலாம் வந்து அந்த பிளட் வந்து ரொம்ப சிற்றலையாக இருந்தது. அதாவது ரியாக்ஷன், தேர்ஸ் நோ எனி பிக் ரியாக்ஷன். பட் நவ் டேர்ன்ஸ் டொரண்ட். டொரண்ட்னா என்ன, வேகமான நீரோட்டம். அந்த சிற்றலையாக இருந்த அவர் பிளட் அந்த ரியாக்ஷன் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா டொரண்ட் மாதிரி இருக்குது, வேகமாக ஓடுது. டொப்புள்ஸ், உருண்டு ஓடுதல். த இயர்ஸ்னா ரொம்ப வருஷம் உருண்டு ஓடுதல். அண்ட் எங்கன்னா எட் ஒன்ஸ் ஐ எம் இன் மை மதர்ஸ் லெப்ஸ் சக்லிங்னா என்ன, பால் உறிஞ்சுது. இப்போ மதர்ஸ் டே லெப்ஸில் மடியில் உட்காந்து அந்த பாலை உறிஞ்சி குடிக்கிற அளவுக்கு அந்த நினைவுகள். அட்வான்ஸ் ஐ எம் வாக்கிங் சிம்பிள் பேத்ஸ். அந்த சின்ன வயசில் வந்து நோ இனோவேஷன், புதுசாக அவர் எந்த பாதையுமே கண்டுபிடிக்கல. எது அவருக்கு பயிற்றுப்பட்டு இருக்குதோ அந்த பாதையில் மட்டுமே அவர் வந்து பிரயாணம் பண்ணுவார் இல்லையா, அந்த பருவம். ரக்கட், அப்புறம் கரடு முரடா. ஃபேஷன் வித் த நெக்டு மூலமாக. நெக்னா என்ன, நெக்னா வந்து எந்தவித ஆடையும் இல்லாமல். அப்போ எந்தவித ஆடையும் இல்லாமங்கும்போது அந்த சைல்ட்ஹுட் பருவத்தில் வந்து என்ன சொல்ல வருதுன்னா வந்து அங்கே வந்து எந்த ஒரு கல்ச்சரும் இன்ஃப்ளெக்ஷன் இல்லை, எந்த ஒரு கல்ச்சரும் வந்து உள்ளே போகையில், அது வந்து வெறும் பியூராக இருக்குது. வார்ம்த், அந்த தேவையான வெப்பம்ங்கிறது மூலமாக நம்ம வந்து அந்த ஆஃப் எனர்ஜி, வார்ம்த் ஆஃப்னா தேவையான வெப்பம், எனர்ஜி. அது மூலமாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அந்த எனர்ஜியை ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம வந்து கன்வே பண்ணிக்கலாம். அடுத்தது ஹரியிங் ஃபீட், வேகமான நடை. அண்ட் க்ரோப்பிங் ஹார்ட்ஸ்னால் இதயம் வந்து புதுசாக எதாச்சும் தேடுறது. இன் க்ரீன் லீவ்ஸ், பசுமை. அண்ட் வைல்ட் ஃப்ளவர்ஸ், பூக்கள். பல்ஷிங், பூக்கள் வந்து அந்த மொட்டு விரிக்கிறது, பூக்கிறது பருவம். இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த ட்ரம்டைய ஒளி வந்து அவருக்கு நினைவூட்டுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தென், அப்புறம் ஐ ஹியர் எ வெயிலிங் பியானோ. வெயிலிங்னா என்ன, கண்ணீர் தரக்கூடிய சோகமான. பியானோன்னு இவங்க சொல்ல வர்றது வந்து ஐரோப்பிய கல்ச்சரை வந்து சொல்ல வராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ஹியர் எ பியானோ, ஒரு பியானோட சவுண்ட் அவர் கேட்குறாரு. அது எப்படின்னா பியானோ சோலோ ஸ்பீக்கிங். இப்போ பியானோ நமக்கு தெரியும் எதை கூடயுமே வந்து அது ஜாயிண்ட் ஆகி வராது, அது வந்து ஒரு சோலோ ஸ்பீக்கிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வே. இது வந்து ஒரு சிக்கலான ஒரு வழிமுறையாக இது இருக்குது. அந்த சிக்கலான வழிமுறையில் ஒரு சோலோ ஸ்பீக்கிங்காக வந்து இந்த பியானோ இருக்குது. டியர் ஃபரோடு கான்சர்ட்டோ.
டியர் ஃபெரோட்னா என்ன, கண்ணீர் தரக்கூடிய ஒரு கான்சர்ட்டோ, இசை கச்சேரி. அப்போ இது என்ன சொல்ல வருதுன்னா, இது வந்து புதிய கல்ச்சர் தான், அவங்க வந்து திணிக்கிறாங்க தான். ஆனால் வந்து அது எப்படி இருக்குன்னா, அது என்ன தான் இருந்தாலும் அது வந்து ஒரு கண்ணீர் தரக்கூடிய ஒன்று, அது கொஞ்சம் சோகமான ஒரு விஷயந்தான். ஏன்னா அது எங்களோட கல்ச்சர் இல்லை இல்லையா, அது எங்கே உள்ள கல்ச்சர், அது ஃபார் அவே லேன்ஸ், அது வந்து தூரத்துலேருந்து வருது, அது ஐரோப்பிய கண்ட்ரிலேருந்து வருது, எங்களோட ஆஃப்ரிக்கா கண்ட்ரி. ஸோ இது வந்து ஃபார் அவே லேன்ஸ், அது வந்து தூரமாக இருந்து வருது. வந்து என்ன பண்ணுதுன்னா, அண்ட் நியூ ஹரிசான்ஸ்னால் நமக்கு தெரியும், அந்த கிடைவானம் அச்சு, அது வந்து புதிய ஃபியூச்சர்ஸை வந்து நம்ம அதை ரிப்ரசன்ட் பண்ணும். அப்போ நியூ ஹரிசான்ஸ் அது வந்து என்ன பண்ணுதுன்னா, புதுசாக எங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னா, கோவேக்சின்னா என்ன, புதுசு செய்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா தூண்டுது. அடுத்து பார்த்தீங்கன்னா டைமினியண்டோ, அது வந்து என்ன பண்ணுதுன்னா கொஞ்சமாக அது வந்து குறையுது. இவங்க வரும்போது எங்களோட கல்ச்சர் வந்து குறையுதா இல்லையா, எங்களோட கல்ச்சருடைய அந்த எனர்ஜி கொஞ்சம் குறையுதா இல்லையா, அப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் பாயிண்ட்டாக வந்து நமக்கு சொல்லலாம் வந்து சிக்கலான தன்மை. ஏன்னா பியானோங்கிறது ஒரு டோன், அந்த கல்ச்சர் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ங்கிறது ஒரு டோன், அது வந்து ஒரு கல்ச்சர். ஸோ ரெண்டும் அங்கே சேரும்போது, அங்கே மிக்ஸ் ஆகும்போது அது வந்து என்ன இருக்குது, ஒரு சிக்கலாக இருக்குது. ஏன்னா இது இவங்களையும் ஃபாலோ பண்ணிக்க முடியாது, அவங்களோடையும் ஃபாலோ பண்ணிக்க முடியாது. இவங்களையும் பற்றி கம்ப்ளீட்டாக அவங்க இது பண்ண மாட்டாங்க, அவங்களையும் வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ்ங்கிறது தானே தேடுறோம். அப்போ நமக்கு வந்து இங்கிலீஷும் சரியாக தெரியல, அதே நேரத்தில் வந்து தமிழும் அவ்வளோவா வந்து கம்ப்ளீட்டாக இல்லை. ஏன்னா நம்ம பேசும் கூட சுத்த தமிழில் வந்து பேச முடியாது இல்லையா, ரெண்டும் கலந்தான வருது. ஏன்னா அது வந்து அதோட தாக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தா கிரெசன்டோங்கிறது வந்து உச்சம். அப்புறம் என்ன பண்ணுதுன்னா, இந்த கல்ச்சர் வந்து அப்படியே வருது, கொஞ்சம் தூண்டுது, அப்புறம் பார்த்தா அதிகமாகுது, அப்புறம் குறையுது, சிக்கலாக இருக்குதுங்கிறது வந்து மூலமாக வந்து ஆல்ரெடி வந்து அந்த ட்ரம் மூலமாக வந்து எப்படி கல்ச்சர் வந்து ஈஸியாக இருந்ததோ, எப்படி வந்து நேச்சராக இருந்ததோ, இங்கே வந்து அப்படி இல்லைங்கிற மாதிரி வந்து அது சொல்லுது. அப்புறம் பார்த்தா இட்ஸ் ends in the middle of phrase at a dagger point. டேகர் பாயிண்ட்னா என்ன, இப்போ ஃப்ரேஸ் அட் டேகர் பாயிண்ட் மூலமாக கத்தி முனைன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த கல்ச்சர் எப்படி இருக்குதுன்னா, ஒரு கத்தி முனையில் இதெல்லாம் நடக்குமோ அது மாதிரி பார்த்துட்டு இருக்குது, அதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லை ஒரு கத்தி முனையில் வச்சு சில பேரை மிரட்டும் போது நம்ம எப்படி போவோம். இப்போ வந்து அந்த நியூ கல்ச்சர்டு உடைய அந்த இன்ட்ரெஸ்டிங்கால் அதனால் இவங்க மாறுறாங்கங்கிற மாதிரியும் அதை சொல்லலாம். இப்போ புதுசாக ஜீன்ஸ் ஷேட்ஸ், அந்த லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் ஃபேஷன் அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து என்னென்னா என்ன பண்ணாங்க, அதுக்கு பிடிச்சி போய் அதுக்கேற்ற மாதிரி மாறுறாங்க. சில ஃபங்க்ஷனில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது வந்து என்னென்னா, ஒருத்தன் ஹிந்துவாக இருப்பான், அவன் பார்த்தோன்னா கிறிஸ்டியன் கல்ச்சரில் உள்ள சில கான்செப்டுகளை எடுத்து நடத்துவான். அவன் கிறிஸ்டியனாக இருப்பான், அங்கே பார்த்தா ஹிந்துஸை வழிமுறை சில ஃபாலோ பண்ணுவான். ஸோ அதுங்கிற மாதிரி அது போகும். ஸோ இது வந்து நான் தப்புன்னு சொல்ல வர இல்லை, நான் சொல்கிறேன் அது போகும்போது வந்து நேட்டிவ் வந்து மாறுதா இல்லையா, அது வந்து நம்மளோட அந்த கல்ச்சர் வந்து மாறி போகுது. அடுத்தது பார்த்தோன்னா வந்து லாஸ்ட் டென்ஸால் வந்து அண்ட் எ லாஸ்ட் இந்த மார்னிங் மிஸ்ட். அப்போ இதெல்லாம் வந்து என்ன, ஒரு இழப்பு தானே. அப்போ இவன் என்ன சொல்ல வரானா, ஐ லாஸ்ட், நான் இழந்துட்டேன். எங்கன்னா இந்த மார்னிங் மிஸ்ட், பனிமூட்டத்தில், காலை பனிமூட்டத்தில் எப்படி வந்து அந்த தூரத்தில் உள்ள இடங்கள்லாம் விளங்காமல் தடுமாறி போகும், அது மாதிரி இவர் என்ன பண்ணானா தடுமாறி லாஸ்ட், அவரை வந்து மார்னிங் மிஸ்ட்டில் வந்து இழந்துட்டார். இதெல்லாம் வந்து என்னென்னா, மார்னிங் மிஸ்ட்னால் வந்து ஒரு சின்ன ஒரு ஜாடை தான். மார்னிங் பனிமூட்டத்தில் எப்படி நம்ம மிஸ் பண்ணுவோமோ அது மாதிரி இந்த கல்ச்சருக்குள்ளே நான் வந்து மிஸ் பண்ணிட்டேங்கிற மாதிரி வருது. an age at a river side, எப்போ at a river sideல, அதே ரிவர் சைடில் தான். கீப் வாண்டரிங் நமக்கு தெரியும், அந்த அலைந்து திரிதல். அப்புறம் அந்த காலையில் வந்து அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கும்போது நான் கேட்ட அந்த பியானோ சவுண்டால் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த மிஸ்டிக் ரிதம் பியானோ சவுண்ட் எந்த ஜங்கிள் ட்ரம்ஸ் எந்த கான்சர்ட்டோ, அந்த காட்டு ட்ரம்ஸ் ஓசைக்கும் இந்த மிஸ்டிக்கான அந்த பியானோ ரெண்டுக்கும் இடையில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், என்னென்னா தொலைச்சிட்டேன். ஏன்னா நானா இல்லை, என் கல்ச்சர் இல்லை அது மாதிரி அந்த கல்ச்சருக்கும் நான் முழுமையாக போவே இல்லை, இந்த கல்ச்சர்லேயும் முழுமையாக இல்லைங்கிற மாதிரி இந்த கல்ச்சரல் டிஃப்ரென்ஸை பற்றி தான் இந்த பியானோ அண்ட் ட்ரம்ஸ் பை கேப்ரியல் ஒகாரா வந்து என்ன பண்ணுன்னா எக்ஸ்பிளைனாக பண்ணுது. இப்போ நம்ம லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷனாக பார்த்துட்டோம். இப்போ இங்கிலீஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தீம் தெரிஞ்சாகணும், அதே மாதிரி சமரி தெரிஞ்சாகணும். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். சமரியை பொறுத்தவரையில் த போயட் ஹியர்ஸ் த சவுண்ட்ஸ் ஆஃப் ட்ரம்ஸ். இவர் இந்த ரிவர் சைடில் போயிட்டு இருக்கும்போது வந்து அந்த ட்ரம்ட சவுண்டை கேட்குறாரு. அது வந்து ரிமெம்பர் ஹிஸ் சைல்ட்ஹுட் இன் ஆஃப்ரிக்காவில் உள்ள அந்த சைல்ட்ஹுட் பீரியட் வந்து அவருக்கு ரிமெம்பர் பண்ணக்கூடியதாக இருக்குது. அது எப்படியான அந்த சைல்ட்ஹுட் பிஹேவியர்னா, அந்த ட்ரம் சவுண்ட் எப்படின்னா, எ சிம்பிள் நேச்சர் லைஃப் க்ளோஸ் டு த ஃபாரஸ்ட் அண்ட் வில்லேஜுங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தென் ஹி ஹியர்ஸ் த சவுண்ட் ஆஃப் பியானோ சவுண்டை கேட்குறாரு.
விச் ரிமைண்ட்ஸ் ஹிம் ஆஃப் த மாடர்ன் வேர்ல்டு. இது எப்படி இருக்குது இந்த பியானோ சவுண்ட், அது வந்து அவருடைய ஆல்ரெடி உள்ள கல்ச்சருக்குள்ளே வந்து அது புகுந்து உள்ளதுனால அது வந்து மாடர்ன் வேர்ல்டாக இருக்குது. அதாவது வந்து ஃபுல் ஆஃப் நியூ ஐடியாஸ், மெஷின்ஸ் அண்ட் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஹி ஃபீல்ஸ் torn between the two world, the old traditional life and the modern life. இந்த ஓல்ட் ட்ரெடிஷ்னல் லைஃபுக்கும் வந்து மாடர்ன் லைஃபுக்கு இடையில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கான்ஃப்ளிக்டில் இருக்கிறாரு. ஹி லவ்ஸ் ஹிஸ் பாஸ்ட். இவர் என்ன பண்ணான்னா பாஸ்ட் தான் அவருக்கு பிடிக்கும், பாஸ்ட், பட் இஸ் லாஸ்ட் இன் த மாடர்ன் வேர்ல்டு. ஆனால் வந்து மாடர்ன் வேர்ல்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவரை வந்து தொலைச்சிட்டுங்கிற மாதிரி இந்த சம்மரி நம்ம எழுதலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மெயின் தீம் ஆஃப் த போயம் பியானோ அண்ட் ட்ரம்ஸ் பை கேப்ரியல் ஒகாரா இஸ் த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ட்ரெடிஷனல் ஆஃப்ரிக்கன் கல்ச்சர் அண்ட் மாடர்ன் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் நம்ம எழுதலாம். அதாவது ட்ரம்ஸ் represent the simple nature traditional African life, but the piano represent the complex modern western lifeங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஹெச்என் இங்கிலீஷில் வந்து ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ஆன்சர் பண்ணும்போது நம்ம டேரெக்டாக வந்து அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் சரி நம்ம டேரெக்டாக வந்து நம்ம அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்ன த மெயின் தீம் ஆஃப் த போயம் பியானோ அண்ட் ட்ரம்ஸ் பை கேப்ரியல் ஒகாரா இஸ் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ட்ரெடிஷனல் ஆஃப்ரிக்கன் கல்ச்சர் அண்ட் மாடர்ன் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் இப்படிங்கிற மாதிரி எழுதலாம். நான் வந்து இதை சிம்பிளாக தான் நான் அது வந்து ஷோர்ட்டாக வித்தவுட் நீ ஹார்ட்வேர்ட் இல்லாமல் தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா அதில் போட்டிருக்கேன். அடுத்த பார்த்தா நம்ம டேரெக்டாக சமரியை வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம கொடுக்கலாம். எப்படின்னா அந்த சமரிஸ்லாம் போடாமல் த போயட் ஹியர்ஸ் த சவுண்ட் ஆஃப் த ட்ரம்ஸ் ரிமெம்பர்ஸ் ஹிஸ் சைல்ட்ஹுட் இன் ஆஃப்ரிக்காங்கிற மாதிரி நம்ம வந்து அதை வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அதை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிட்ரரி டிவைஸ் ஏதாச்சும் இருந்தால் அதையும் சும்மா எட் பண்ணி விட்டு இப்போ பர்சனிஃபிகேஷன் இருக்குது. பர்சனிஃபிகேஷன் என்ன, இட்ஸ் அ சோலோ சவுண்டுங்கிற மாதிரிலாம் வருது. ஸ்பீக்கிங் சோலோ, அப்போ எது ஸ்பீக்கிங் சோலோ, அந்த வந்து ட்ரம் பியானோ சோலோ ஸ்பீக்கிங் இதாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பர்சனிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து அந்த ஏதாச்சும் லிட்ரரி டிவைசஸ் இருக்குமா இருந்தால் அதையும் வந்து எட் பண்ணி விட்டு அப்புறம் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஜாயின் பண்ணி விட வேண்டியதான். அந்த லாஸ்ட் அந்த ஆப்ஷனை வந்து அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி விட்டோம்னா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பியானோ அண்ட் ட்ரம்ஸ்ங்கிற அந்த போயம்.